மக்களே, நான் வந்து தீபிகா. இப்போ வந்து நான் துபாயில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். இப்போ தான் நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கேன். 4 மாதம் ஆச்சு, ஆனால் ஒன்றுமே நான் போடலான்னு போடவே இல்லை. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தோணியிருக்குன்னா, நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். 30 டேஸ்க்கு வந்து 100 கிராம்ஸ் வச்சு சேலஞ்ச் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். 100 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு 2300 வந்து வச்சு என்ன பண்ணலான்னு நம்ம இங்கே பார்க்கலாம். 2300 நம்ம ஊரில் வச்சு சமாளிச்சிடலாம். 30 டேஸ்க்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இங்கே துபாயில் நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே அதிகமாக காசு. ஏன் வெஜிடபிள்ஸ் கூட சமாளிச்சிக்கலாம், ஆனால் மசாலாவுக்கு சொல்லவே தேவையில்லை, அப்படி காசு தள்ளி போடுறாங்க. ஸோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு சமாளிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று, நம்ம வந்து ஆயிலு தென் மசாலாஸ், ஏன்னா இந்தியாவில் அது வந்து பெரிய விஷயமா தெரியாது. ஆயில், மசாலாஸ், தென் ரைஸ், இதெல்லாம் வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு நம்மளால இந்த 2 கிராம்ஸ் வச்சு சமாளிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைஸு ஆயில் இதெல்லாம் வந்து வேண்டாம், ஏன்னா அது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிறது தான். ஸோ இதை வச்சு நம்ம சமாளிக்க முடியுமான்னு பார்க்கலாம். பை.